வணக்கம். பிப்ரவரி 26ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று பிப்ரவரி 25ஆம் தேதி நிஃப்டி 0.2% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 30,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 27,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,100 கோடி ரூபாய்க்கு. அமெரிக்க அதிபர் டாரிஃபுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு. இன்கம் டேக்ஸை டாரிஃப் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆதரவாக பேசியிருக்கிறார். அண்மையில் தான் சுப்ரீம் கோர்ட் அவருடைய டாரிஃப் செல்லாதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. இவர் காங்கிரஸுடைய ஜாயிண்ட் செஷனை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டேட் ஆஃப் த யூனியன் ஸ்பீச்சில் அவர் டாரிஃப் குறித்து பேசியிருக்கிறாரு. ஆதரவாக பேசியிருக்கிறாரு. இன்கம் டேக்ஸை டாரிஃப் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 590 கோடி ரூபாய்க்கான மோசடி குறித்து நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம். அது தொடர்பாக இப்போ ஹரியானாவுடைய ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ 4 பேரை கைது செய்திருக்கிறாங்க. அதில் 2 பேர் IDFC ஃபர்ஸ்ட் பேங்குடைய முன்னாள் ஊழியர்கள், 2 பேர் தனியார் நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்கன்ற தகவல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. SpiceJet குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்குங்க. SpiceJetuடைய ஷேர் பிரைஸ் 10% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. அதே நேரத்தில் 8% இன்ட்ராடேல அதிகரிக்கவும் சேர்ந்தது. க்ளோசிங் கிரீனில் தான் இருந்திருக்கு. 8.4% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 128.6 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் மற்றொரு செய்தி SpiceJet குறித்து. பங்களாதேஷ் SpiceJetuக்கு தடை விதிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்கன்னு பத்திரிகையில் செய்தி. SpiceJet பங்களாதேஷ்க்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது கொடுக்காதனால அவங்களுடைய ஏர்ஸ்பேஸ்க்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய சில விமான சேவைகள் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் கூடுதல் செலவாகுது அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. ஏசி சேல்ஸ் கீழே போயிருக்குன்னு ஆக்சிஸ் கேபிட்டல் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக தென்னிந்தியாவில் கோடைக்காலம் துவங்குறதுல தாமதம் இருக்குது. அதனால் ஏசி சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரூம் ஏர் கண்டிஷனர் பிஸ்னஸ் ஜனவரி மாதத்தில் 20% வீழ்ச்சியை பார்த்துருக்கு சேல்ஸ். அதே போல் பிப்ரவரி மாதத்தில் 10% கிட்டத்தட்ட வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு ஆக்சிஸ் கேபிட்டல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மற்றொரு தகவல் என்னென்னா, அரசு விதிகள் படி இப்போது BEE மாடல்ஸ் அவங்க விற்பனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. அதனால் அந்த விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 5 ஸ்டார் ஏசி ப்ரைஸஸ் 10% 12%, 3 ஸ்டார் யூனிட்ஸ் 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஆக்சிஸ் கேபிட்டல். வாரி எனர்ஜிஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த தகவல். நேற்றே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. சோலார் மாடியூல்ஸ்க்கு USA வரி விதிச்சிருக்கிறாங்க. 126% வரி விதிச்சிருக்கிறாங்க. முன்னவே வரி இருந்திருக்கு, அதை அதிகரிச்சிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்ட்ராடேல 15% வாரி எனர்ஜிஸ் நேற்று வீழ்ச்சியை பார்த்தது. அதுக்கப்புறம் க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது 10%. ஒரு சின்ன ரிக்கவரி இருந்திருக்கு. கம்பெனி தரப்புல விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த வரி காரணமாக அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. USAவுடைய எக்ஸ்போஷர் குறைவாக இருக்குது அல்லது சுத்தமாக இல்லாமல் இருக்குது வாரி எனர்ஜிஸ்க்கு. அதனால் பாதிப்பு கிடையாதுன்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்கன்னு CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 126% வரி MV போட்டோ வோல்டாயிக் நிறுவனத்திற்கும் பாதிப்பு இருக்கும்னு நேற்று நம்ம தகவல் பார்த்துருந்தோம். இப்போ பிஸ்னஸ் டுடேல ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸில் பாதிப்பு கிடையாதுன்னு MV போட்டோ வோல்டாயிக் சொல்லியிருப்பதாக பிஸ்னஸ் டுடேல அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று க்ளோசிங் பேசிஸில் 2% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு MV போட்டோ வோல்டாயிக். நேற்று இன்ட்ராடேல 5% வீழ்ச்சியை பார்த்துருந்தது. LT ஃபுட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் இக்கோபியோர் ஆர்கானிக் சோய்பீன் மீல் இந்தியாவிலிருந்து USAக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அது மீது வரி இருந்தது. 340% வரி இருந்தது. அது பரிசீலனை செய்து வந்திருந்தாங்க USA. இப்போ அதற்கான முடிவு அறிவிச்சிருக்கிறாங்க. 340% வரி இருப்பதை இப்போ 75% குறைச்சிருக்கிறாங்க. இது 2023 காலகட்டத்திற்குங்க. ஸோ ஜனவரி டிசம்பர் 2023 காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு செலுத்த வேண்டிய வரி கிட்டத்தட்ட 163 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்குன்ற தகவல் LT ஃபுட்ஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க.
சானோஃபி இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹48. ரெக்கார்ட் டேட் அறிவிக்கல அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்க இருக்கிறாங்க இந்த டிவிடெண்ட் குறித்து. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹66 கோடி, இயர் ஆன் இயர் 50% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹251 கோடி, இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. CLSA சில ஸ்டீல் ஸ்டாக்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீலுக்கு ஹோல்ட் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் முன்ன சொன்னது 205, புது டார்கெட் 220, இப்போ 214 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா ஸ்டீல். JSW ஸ்டீலுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் பர்ஃபார்ம்லேருந்து ஓல்டாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் முன்ன சொல்லியிருந்தது 930, புது டார்கெட் 1200, இப்போ 1274 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு JSW ஸ்டீல். ஜிண்டால் ஸ்டீலுக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது ₹1180, புது டார்கெட் 1375, இப்போ 1260 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஜிண்டால் ஸ்டீல். கோஃபோஜ் நிறுவனத்திற்கு சென்ட்ரம் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் ப்ரைஸ் ₹2405, இப்போ 1210 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோஃபோஜ். சென்ட்ரம் சொல்லியிருப்பது அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸில் கோஃபோஜ் வந்து டாப்பில் இருக்கிறாங்க. கோஃபோஜ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல், உங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. யூகேலேருந்து 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு $158 மில்லியன். யாருக்கிட்ட இருந்த தகவல் கம்பெனி சொல்லலை. IRFC குறித்து நேற்றே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு ஷேர்ஸை விற்பனை செய்ய முடிவு செய்திருந்தாங்க. 2% ஸ்டேக் விற்பனை செய்ய முடிவு செய்திருந்தாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் க்ரீன் ஷூ ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவாங்க. அது இன்னொரு 2%. ஸோ ஒட்டுமொத்தமாக 4% ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று செய்தி பார்த்துருந்தோம். நேற்றே வந்து நான் ரீட்டைல் கேட்டகரிக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ரீட்டைல் கேட்டகரி அந்த பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த ஆஃபர் ஃபார் சேலில். அரசு வந்து அந்த க்ரீன் ஷூ ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ 2% ஸ்டேக் தான் விற்பனை செய்ய இருக்கிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் அவங்க முன்னே நிர்ணயித்திருந்து தான் ₹104. நேற்று க்ளோசிங் 104.55. டிசம்பர் 31 படி மத்திய அரசு கைவசம் 86% ஸ்டேக் இருந்தது IRFCயில். IRFC இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். IRFC தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு லோன் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. சுமிட்டோமா மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷன் மற்றும் MUFG பேங்க்குடன் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போரிங் ECB $400 மில்லியன் ஃபண்ட் ரைசிங். இது வந்து ஜாப்பனீஸ் என், அதுக்கு ஈக்குவலண்டான ஜாப்பனீஸ் எண்ணில் அவங்க கடன் வாங்குறாங்க. இது 5 ஆண்டு இருக்குது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாங்கன்னா, பெரும்பாலும் ரயில்வே செக்டர் அது அந்த துறையை சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ண இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க IRFC. விக்ரம் சோலார் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. சோலார் மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் யாருக்கிட்ட இருந்து? இந்தியன் ஆயில் NTPC கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். இந்த பேர்லேயே இருக்குது. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் NTPC கிரீன் எனர்ஜி 2 பேரும் நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சரில் தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு விக்ரம் சோலாருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. February 27 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட் ஆர்டர்ஸ் குறித்தானது. ₹733 கோடி ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. February 6 பிறகு கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு இது ₹733 கோடி. SBI லைஃப் இன்சூரன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2.70. அதற்கான ரெக்கார்ட் டேட் March 6. ஷைலி இன்ஜினியரிங்க்கு புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்ற தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ₹423 கோடி கான்ட்ராக்ட். யாருக்கிட்ட இருந்துன்றது சொல்லலை. இது ஒரு பெரிய டொமஸ்டிக் ஃபார்மா கம்பெனின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க ஷைலி இன்ஜினியரிங். ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சேர்மன் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு. ரஷீஷ் ஷா கிட்டத்தட்ட 1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 2.1% ஸ்டேக். February 23 அவருடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறார். இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு 17.5% உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் ப்ரொமோட்டரான வெங்கடாச்சலம் ராமசாமி ஷேர்ஸை விற்பனை செய்து அவருடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. 4.2% குறைச்சிருக்கிறாரு. இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் ராஜினாமா செய்திருக்கிறாரு ராமசாமி ஜீவானந்தம். அதே நேரத்தில் புது மேனேஜிங் டைரக்டரை நியமிச்சிருக்கிறாங்க. பருருச்சி மிஸ்ராவை அவங்க புது மேனேஜிங் டைரக்டராக நியமிச்சிருக்கிறாங்க இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. மத்திய டெலிகாம் மினிஸ்டர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வோடஃபோன் ஐடியாவுக்கு வழங்கின மானியம் மாதிரி வேறு டெலிகாம் கம்பெனிகளுக்கு வழங்குறதுக்கான எண்ணம் அரசுக்கு இல்லைன்னு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. நம்ம முன்னே பார்த்த செய்தி, வோடஃபோன் ஐடியாவுக்கு அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூவில் கூடுதலாக மானியம் வழங்கி இருக்கிறாங்க மத்திய அரசு. அவங்க பல முறை கோர்ட்டுக்கு போனதற்கு பிறகு தான் அந்த மானியம் கிடைச்சது அவங்களுக்கு. அதற்கு பிறகு இப்போ ஜியோ அல்லது ஏர்டெலுக்கு அந்த மாதிரியான ஒரு மானியம் கிடைக்குமான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஏர்டெலும் அதை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க, பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஜோதிராதித்ய சிந்தியா டெலிகாம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு மானியம் வேறு எந்த நிறுவனங்களுக்கும் வழங்குவதற்கான ஒரு எண்ணம் அரசுக்கு இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. தகவல் நம்ம கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்வெஸ்டெக் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட்
ரூபாய். டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கிட்லேப் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏஐக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அனில் அம்பானியுடைய வீடு இப்போ இடி அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 3700 கோடி ரூபாய்ன்ற தகவல் சிஎன்பிசி டிவி 18 கொடுத்துருக்காங்க. இது ஆர்காம் பேங்க் ஃப்ராட் சம்பந்தமான வழக்குடைய பாகமாகத்தான் இந்த அட்டாச்மெண்ட் இடி செய்திருக்கிறாங்க. முன்னே நம்ம பார்த்துருந்தோங்க அவருடைய பல சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இப்போ இடி அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய சொத்துக்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 15700 கோடி ரூபாயை கடந்திருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சுஸ்லான் எனர்ஜிக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் ரூபாய். நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. ஐபிஎல் டீமான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விற்பனைக்கு வருது அப்படின்னு. ஆண்கள் டீம் பெண்கள் டீம் இரண்டுமே ராயல் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற நிறுவனத்துக்கு கீழே தான் வருது. யுனைடெட் ஸ்பிரிட்ஸுடைய மற்றொரு நிறுவனம் தான் இந்த ஐபிஎல் டீம். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து டிஆர்ஜியோடைய இந்தியன் கம்பெனி தான் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். டிஆர்ஜியோ தான் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி. இப்போ அது குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, அவங்க மார்ச் 15 ஒரு டெட்லைனாக செட் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பைண்டிங் பிட்ஸ் தாக்கல் செய்யணுமோ அந்த டீமை வாங்குவதற்கு, யாரெல்லாம் பைண்டிங் பிட்ஸ் தாக்கல் செய்யணுமோ மார்ச் 15 தாக்கல் செய்ய வேண்டும்ன்ற டெட்லைன் வைத்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிஆர்ஜியோ எந்த கமெண்ட்டும் சொல்லிங்க. அவங்க மார்க்கெட் ரூமர் ஸ்பெகுலேஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அதே செய்தி மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்ன பார்த்த செய்தியில் யாரெல்லாம் இது வாங்குவதற்கு போட்டியில் இருக்கிறாங்கன்னா, ஆதார் பூனாவாலா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவுடைய சிஇஓ ஆதார் பூனாவாலா அவர் போட்டியில் இருக்கிறாரு. மணிபால் குரூப் சேர்மன் போட்டியில் இருக்கிறாரு. அதே போல் மான்செஸ்டர் யுனைடெடுடைய கோ ஓனரும் இந்த போட்டியில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். கிளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜி ஐபிஓ குறித்தான தகவல் நேற்று 3வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 99% ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 7% ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 18 ரூபாய் குறைவாக இருக்குது. அது ஐபிஓ விலையை காட்டிலும் 2% கிட்டத்தட்ட குறைவாக இருக்குது. லூப்பின் தரப்பு அப்டேட் இருக்குது. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் மகாராஷ்டிரா ஆஃபீஸில் சோதனை நடத்தி வராங்க. இதனால் பிஸ்னஸ் ஃபினான்ஷியலில் எந்த பாதிப்பும் இல்லைன்ற தகவல் லூப்பின் கொடுத்துருக்குறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதத்தில் வாங்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. லார்ஜ் கேப் செக்டரில் அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 2570. பாலிகேபுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 9600. மிட் கேப் செக்டரில் சீமென்ஸ் எனர்ஜிக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 3600. லென்ஸ்கிராஃப்ட் சொல்யூஷனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் 600. ஸ்மால் கேப் செக்டரில் நார்தர்ன் ஆர்க் கொடுத்துருக்கிற டார்கெட் 360. கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 1600. டார்கெட் ப்ரைஸ் எல்லாமே 12 மாத டார்கெட் ப்ரைஸ்ன்றது என்னுடைய புரிதலுங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக நேற்று 1 பைசா ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 90.96 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது நேற்றுக்கான டேட்டா. கான்கார்ட் பயோடெக் 14% அதிகரித்தது. லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் 8%. ஜிண்டால் சா 7%. கிராஃபைட் இந்தியா 5%. மேன்கைன் ஃபார்மா 5%. நால்கோ 5%. உஷா மார்டின் 5%. வேதாந்தா 5%. லாரஸ் லேப்ஸ் 5%. ஹீரோ மோட்டோகாப் 4% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் எக்ஸாவேர் 2% வீழ்ச்சி. ஸ்விக்கி 2%. ஸ்விக்கி ஜொமேட்டோ குறித்து நம்ம நேற்று செய்தி பார்த்தோம்னு நினைக்கிறேங்க. சுஸ்லான் எனர்ஜி 2% வீழ்ச்சி. இந்துஸ்தான் பெட்ரோலியம் 2%. அதானி பவர் 3%. மணப்புரம் ஃபினான்ஸ் 3% வீழ்ச்சி. IRFC 5% விழுந்தது. வெல்ஸ்பன் லிவிங் 5% வீழ்ச்சி. பிரீமியர் எனர்ஜிஸ் 6% விழுந்தது. வாரி எனர்ஜிஸ் 10% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.